இப்போ இன்னைக்கு டிவி வாங்கிட்டு வந்துட்டு பார்த்துருக்காரு. என்ன டிவி புள்ளி புள்ளியாக தெரியுது. டிவியை மாற்றிட்டு வேறு ரிப்பேர் பார்த்துட்டு கொண்டு வந்தார். மறுபடியும் போட்டு பார்க்குறாரு, புள்ளி புள்ளியாக தெரியுதே. சரி டிவியை மொத்தமாக விற்றுட்டு வேறு எல்சிடியை வாங்கி பெருசாக போட்டிருந்தார். அப்போ என்னங்க புள்ளி புள்ளியாக தெரியுது அப்படின்னா விசாரிச்சு பார்த்தா அந்த ஆள் கொசு வலைக்குள்ளே இருந்தே டிவியை பார்த்துட்டு இருக்கான். அவன் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படி எவ்வளோ புதுசு புதுசாக விஷயம் வந்தாலும் அவன் கொசு வலைக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி எதுவும் எப்படி இருந்தாலும் டாக்டர் போய் சொல்கிறார், என்னங்க மனைவி சீரியலை பார்த்து அழுகிறா. அது இயல்பு தானுங்க. இல்லைங்க சீரியல் பல்ப்பை பார்த்து அழுகிறா. அந்த அளவுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல சீரியலுக்காக மக்கள் எப்பவுமே தமிழ் மக்களை ஏமாத்திட முடியாது. நல்ல விஷயத்த ஏற்றுக்குருவாங்க. அதில் சாய்ந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சூரியனை பார்த்து டைம் சொல்லுவாங்க. இப்போ சீரியலை பார்த்தே டைம் போடுறாங்க. 9 மணி கோலங்கள் டைம் கோலங்கள் போடுறாங்களா இப்போ 9 மணி அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய விஷயம். அன்றைக்கி ஒரு ஆள் நைட்டு 9 மணிக்கு டிவியில் தண்ணியை தொளிச்சிருச்சு ஒரு அம்மா. என்னண்டா கோலங்கள் போட போகிறாங்களாம். வாசலில் தொளிப்பாங்க அந்த நைட்டு, டிவியில் கோலங்கள் போடுறதுக்கு தொளிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன திரையில ஒரு நிகழ்ச்சி இந்த அளவுக்கு வெற்றி அடையும்ன்றதுக்கு காரணம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசிஸ்டன்ட் டிவி என்ஜாய் பண்ணுங்க. Thank you.